நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன், குவைத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான அண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணக்கூடிய நபர்களுக்கான சேனல். நம்ம சேனலில் வந்து டிமேட் அக்கௌண்ட் யாராவது ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ் தான் இந்த லிங்க் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. லைவ் மார்க்கெட் அப்டேட் தருவேன். சப்போஸ் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியல, பிஸியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவேன். ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நான் லெவல்ஸ் தந்துட்டுருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் 26 ஆகஸ்ட் 2025 நிஃப்டி ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் அப்படின்றத 8:13 காலையில் நான் அப்டேட் பண்ணேன். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 25,000க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆனா அப்சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணி ஃபிபனாச்சி மூலிமா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,990க்கு மேலே வந்தான் அப்படின்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரான், இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா 24,934 கீழே வரான் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள் 24,733 வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட்டு ஃபிபனாச்சி வச்சு நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,900 காலார் போட்டு அந்த ப்ரீமியம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட் லெவல் என்ன, டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸை உன்னிப்பாக கவனிங்க. 24,900, 24,867, 24,858, 812, 805, 786, 725, 673. பட் மார்க்கெட் வந்து 673 நான் லாஸ்ட் டார்கெட் தந்திருந்தேன். மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான் பாருங்க. சென்செக்ஸா ரைட். இங்கே பாருங்க கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து 24,689, ஒரு 7 பாயிண்ட் தான் நம்ம தந்த லெவலுக்கும் அதுக்கும் வித்தியாசம். 673, அங்கே வந்து 89. சரிங்களா, 689. இல்லை 6 பாயிண்ட் இல்லை, ஒரு 10-15 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க. பதினேழு பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது கைஸ். நாம் சொன்ன லெவலுக்கும் அதுக்கும் ஒரு 17 பாயிண்ட் தான் வித்தியாசம். எனக்கு டைப் பண்ணும்போது 7ன்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் போட்டுருப்போம் பாருங்கள். ஸோ சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் கைஸ் லாஸ்ட்டில். இங்கே பாருங்கள், நான் இது ஒரு 7 பாயிண்ட் தான் போட்டேன். இது வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். 17 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம லைவ் மார்க்கெட்டில் தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடியே நம்ம எல்லா லெவல்ஸுமே தந்துடுவோம் கைஸ். ஸோ அதே மாதிரி லைவ் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ கைஸ் வந்து ஃபாலோ அவர் பிஇபி லெவல்ஸ் ஃபார் யுவர் ட்ரேட்ஸ், மஸ்ட் பிளேஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரெயில் யுவர் எஸ்எல் கைஸ். ஸோ ஒன்ஸ் ப்ராஃபிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை ட்ரெயில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் கேபிட்டலும் வந்து சேஃபாக இருக்கும். உங்கள் ப்ராஃபிட்டில் வந்து சேஃபாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். சரிங்களா கைஸ். அதே மாதிரி பாருங்கள், 24,900 காலார் போட்டு நாம் சொன்ன லெவல் வந்து 47 எஸ்எல் என்ட்ரி, பிஇபி லெவல் 88, டார்கெட் வந்து 166. சரிங்களா. இது என்ன இருக்குது அப்படின்றத வாங்க மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் 24,900 போட்டு. ஸோ மார்க்கெட் வந்து 40 ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 42 ரூபா. நம்ம எஸ்எல் என்ட்ரி லெவல் வந்து 47 ரூபா, பிஇபி லெவல் வந்து 88 ரூபா. நீங்கள் 88 ரூபா வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த 88லேருந்து 166 ரூபா எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். 78 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே 166க்கு மேலே இது ஒரு 78 ரூபா. 166 ரூபாய்க்கு மேலேருந்து எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள். அது ஒரு 43 ரூபா. சரிங்களா.
ஸோ சாலிடாக நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ண முடியுது கைஸ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரூ. 133 வரும்போது திரும்பவும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத டெலகிராம் குரூப்பில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 24,900 புட் ஆப்ஷன். இங்கே பாருங்க, 24,900 புட் ஆப்ஷன் 133 அபவ் குட்ன்றத 148 பிஎம்க்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். 148க்கு அப்புறம் மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக அந்த லெவல் எல்லாமே வந்து சூப்பராக மேலே போயிருக்கோம் பாருங்கள். 140க்கு நான் இங்கே வந்து லெவல் தந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், 130, 140 இந்த லெவல் இந்த இடத்துல இருக்கும்போது 1114 இருக்கும்போதே நான் வந்து மென்ஷன் பண்ணி 115 நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். கரெக்டாக அந்த 145 அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், நானாக 133க்கு அப்புறம் தான் வந்து ட்ரேடு எடுக்க சொல்லியிருக்கேன் செகண்ட் டைம் சொல்லும்போது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கிட்டே யாரோ என்ட்ரி எடுக்கணும் விருப்பப்பட்டு எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நான் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு 76 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் கைஸ். அதே மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், 25,000 புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு, நாம் சொன்ன லெவல்ஸ் என்ன பாருங்கள், 25,000 காலர் புட்டு. ஸோ அதோட எஸ்எல் என்ட்ரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் கைஸ். ஒன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட்டு முடிஞ்சு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு சேனலில் தரக்கூடிய நீங்கள் 1000 சேனல் பார்க்கலாம். பட் நம்ம சேனலில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அக்யூரசி தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். இப்போ பாருங்கள், ஸோ 25,000 புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் அண்ட் பிஇபி லெவல் அபவ் 81 தான், 81 ரூபா வந்து ப்ரீவியஸ் க்ளோஸு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 85 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கும். 85 ரூபா கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 4 ரூபா மேலே ஓப்பன் ஆகிட்டு பிஇபி அபவ் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓப்பன் ஆகிட்டு சிங்கிள் கேண்டில் 5 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் நம்ம டார்கெட் எல்லாமே அடிச்சிருப்போம் பாருங்கள். அதாவது நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம், 85, 98, 121, 145, 170. ஸோ 170 நம்ம டார்கெட் அடிச்சிட்டான். 85 ரூபா நமக்கு அடிச்சிட்டான், அப்போவே வந்துருச்சு. அதுக்கு மேலே பாருங்கள், அந்த சிங்கிள் கேண்டிலே எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கேண்டிலே 141 ரூபா அங்கே போயிட்டு அவன் க்ளோஸ் ஆனது. ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 123 ரூபா 24 ரூபா. சரிங்களா? ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் மோடில் இருந்துட்டு இங்கேருந்து திரும்ப மேலே எங்கே போயிருக்கான் பாருங்கள், 170 அபவ் 130 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸ். சரிங்களா? 130 ப்ளஸ் இது வந்து இது ஒரு 85, கிட்டத்தட்ட 210 ரூபா வந்து நமக்கு வந்து 5 ரூபா வந்து நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதை எப்போவுமே வந்து இந்த மணியில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க, அடுத்த மணியில் ட்ரேடு எடுக்கலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்கள் கேபிட்டல் ப்ளஸ் உங்களோட மணி அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அதை பொறுத்து நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎம் ஆப்ஷனும் அடுத்த மணியை நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் பிகினர்ஸாக இருக்கவங்க. பட் மினிமம் குவான்டிட்டி ப்ளஸ் உங்கள் ப்ராஃபிட்டை ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓடிஎம் ஆப்ஷன் யாரும் போகாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா மினிமம் கேபிட்டல் வச்சு பண்ண முடியும், ரிஸ்க் எடுக்க முடியும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் 21, அதுக்கு மேலே வந்து எஸ்எல் என்ட்ரி வந்து நம்ம 72 தந்திருந்தோம். இவன் பாருங்கள் ஈஸியாக 53 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கோம் நமக்கு. இது 72லேருந்து 117 ஈஸியாக போயிருப்பான் பாருங்கள். ஸோ இதை கூட நான் வந்து மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 24,800 புட் ஆப்ஷன் வந்து 72 சஸ்டெயின் பண்ணான்னா 117 போவான் காலாறு புட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். 24,800 காலாறு புட்டு 24,800 புட்டு ஒன்ஸ் ரீச் 117 பிஇபி லெவல் தென் குயிக் மூவ் எக்ஸ்பெக்டட் இன் 24,900 புட் ஆப்ஷன் அப்படின்றத அபவ் 116 நோட்டிட் கைஸ்ன்றதை 9:41 நான் வந்து காலையிலேயே சொல்லிட்டேன் மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்றத. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 24,800 புட்டு நாட் ரீச் சஸ்டைன் 117 பிஇபி லெவல் தென் மார்க்கெட் மூவ் ஆப்போசிட் சைடு நோட்டிட் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன் பிகினர்ஸ்க்காக. சரி, மார்க்கெட் வந்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும், எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றத இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் வந்து வேலிட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த இன்வெர்டட் வந்து ஃப்ளாட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணான்னா அப் சைடில் வந்து இதே இந்த 163 பாயிண்ட்ஸ் மேலே கிடைக்கும். இல்லை கீழே பிரேக் பண்ணால், ஆக்சுவலாக இது வந்து இன்வெர்டட் ஃப்ளாட் பேட்டர்னா கீழே தான்
பிரேக் பண்ணுவான். சரிங்களா? அதுதான் வந்து இந்த செனாரியோ. ஸோ கீழே பிரேக் பண்ணும்போது அதே அந்த 160 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகணும். பட் மார்க்கெட்டு ஃபினிஷிங் டைம் வந்ததுனால அவனால் மூவ்மெண்ட் தர முடியல. அப்படியே வந்து இந்த பாதி ஹாஃப் வேலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். சரிங்களா? இல்லைனா நமக்கு இந்த டார்கெட் வரையும் அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ நமக்கு வந்து 85 பாயிண்ட் நான் சொன்னதுக்கப்புறம் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த வந்து மெசேஜ் நான் போட்டிருந்தேன். அப்படி பிரேக் பண்ணி போட்டிருக்கோங்க. அந்த ஃப்ளாக் பேட்டர்னை அப்படியே இது ட்ராப் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. பாருங்க 2 மணிக்கு நான் வந்து 2:01க்கு நான் வந்து நம்ம இந்தியா டைமுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக நான் இப்போ வந்து இந்த இது ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து அப்போ 24,802 வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது பிரேக் பண்ணோன்னா கீழே 160 பாயிண்ட்ஸ் வருவான்றதை நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 24,802 இந்த இடத்துக்கிட்ட இருக்குதா, இந்த கேண்டிலில் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த கேண்டிலில் இருக்கும்போது 2 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ பெருசாக கீழே வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து 165 பாயிண்ட் கீழே வருவான்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கிட்டேருந்து கணக்கு வச்சிங்கன்னா 96, 97 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்காங்க கைஸ். சரிங்களா? ஸோ அதே லைவ் மார்க்கெட்டில் நான் எவ்வளோ அக்யூரேட்டாக நான் லெவல் தரேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாரி கைஸ், வீட்டில் ஏதோ சமைச்சிட்ருக்காங்க, புகைச்சலாக இருக்குது, அது வந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதே மாதிரி இன்னொரு நிஃப்டி சார்ட்லேயே நான் வந்து இதே மாதிரி லெவல் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸுக்கு சொல்லியிருந்தேன். அவன் பாருங்கள், அவனும் அதே மாதிரி கீழே வந்துருக்கான் பாருங்கள். பாருங்கள் அதே மாதிரி 514 பாயிண்ட் வரைக்கும் கீழே வருவான்னு சொல்லியிருந்தேன். பட் நான் சொன்ன லெவலுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான் பாருங்கள். 292 பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ இதுவும் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன். சென்செக்ஸ் வந்து இந்த பிரேக் பண்ணால் இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்னாக பிரேக் பண்ணான்னா கீழே வந்து 500 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ரெண்டு சார்ட்டாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் லைவ் மார்க்கெட்டில். அதை வந்து பார்த்து நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம சொன்ன எல்லா லெவலுமே பர்ஃபெக்டாக வந்து எல்லா டார்கெட்டும் ஹிட் பண்ணியிருக்கான். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் கைஸ். ஸோ இதான் வந்து 25,000 புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுவும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இதை சினாரியை புரிஞ்சுக்கணுன்ட்டு நான் கீழே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் இருந்தால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சாலிடாக என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது இது ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் தரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கைஸ் சின்ன வேண்டுகோள், நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தந்திருக்கேன் கைஸ். அதாவது என்னோடய டைம் வந்து நான் நைட் ஷிஃப்ட்டு போகணும். பட் இருந்தாலும் மார்னிங்கில் இப்போ கொஞ்சம் சம் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்கு இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்பப்போ இன்பிட்வீன் கேப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து போட முடியலனாலும் ஸோ யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது. மார்க்கெட் நம்ம லெவல்ஸை நம்பி ஒரு சில நண்பர்கள் யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான் கைஸ். சரிங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து யாரும் வந்து ஏமாந்து அவங்க காசை வந்து லாஸ் ஆகிடக்கூடாது. அது ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஃபீட்பேக்கை வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எனிதிங் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், என்னோடய சைடில் ஏதாவது ராங்காக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னொன்று மெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை. நான் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறேன் கைஸ். ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால என்னால் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுனால டைம் கிடைக்காது. டைம் கிடைக்கும்போது நான் இந்த பார்ட் டைம் ட்ரேடர் தான். சரிங்களா? ஸோ மெயின்லி நான் இன்வெஸ்டராக இருக்கேன். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டதுனால இந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பல லட்சங்களை இழந்திருக்கேன் இந்த மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம லாஸு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங் கிடையாது, இது வந்து சூதாட்டம் கிடையாது, இது வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கலாம் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி தந்துட்டுருக்கேன் கைஸ். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ மீண்டும் நாளைக்கான லெவல்ஸை வந்து நாளான்னைக்கான லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன். மேபி நாளைக்கு
கணபதி பூஜை இருக்கிறதுனால நம்ம ஊரில் மார்க்கெட் இருக்கான்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேட்டாஸ் அப்டேட் பண்ண முடிஞ்சா அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட்ன்றதால இப்போ போய் தூங்கிடுவேன். ஸோ நைட்டு டேட்டாஸ் எடுத்து போட முடிஞ்சா போடுறேன், இல்லைனா மார்னிங் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 24,900 பர்ஃபெக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது 133 அபவ் வந்து எவ்வளோ தூரம் ஹிட் பண்ணியிருக்கேன்றதை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் அணுவணுவாக சொல்லியிருப்பேன் கைஸ். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சென்செக்ஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து நல்லா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான், டவுன் சைடில் 500 பாயிண்ட் வருவான்னு. அதில் வந்து நமக்கு வந்து 500 பாயிண்ட் கிடைக்கல, பார்த்தீங்கன்னா வந்து 300 பாயிண்ட் 298 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க கைஸ். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம தரக்கூடிய லெவல்ஸை. ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் எல்லா லெவல்ஸுமே ஹிட் ஆகும், எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைடு. ஈவன் சைட்வைஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதில் கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்போ பையராக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொமெண்டம் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் பையராக இருக்கணும். மொமெண்டம் இல்லாத இடத்துல போய் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேபிட்டல் லாஸ் ஆகிடும். அதுதான் சைட்வைஸ் மார்க்கெட் இருக்கா இல்லைன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி சார்ட்டை வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இது வந்து 800 கால் ஆப்ஷன், 800 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன், 25,000 கால் ஆப்ஷன், 25,000 புட் ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம தந்த விஇபி லெவல் எல்லா லெவலும் நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஏன் கீழே வந்தா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் கைஸ். இதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டில் ஏன் மார்க்கெட் வந்து கீழே விழுவுறான் அப்படின்றது. 24,800 கால் ஆப்ஷனும் 24,900 புட் ஆப்ஷனும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள். இருபத்தி நாலு ஒரு அதே மாதிரி பாருங்கள் 24,800 சிஇ இல்லைனா பிஇ யார் வந்து இந்த எஸ்எல்லும் ப்ளஸ் பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணாலும் அந்த பக்கம் மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த 72 ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,900 புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு மூவ் தந்திருப்பான். இப்போ பாருங்கள் கைஸ், கம்பேர் 24,800 கால் ஆப்ஷனும் 24,900 புட் ஆப்ஷனும் வந்து 1.48க்கு நான் சொல்லியிருக்கேன் கைஸ். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்றது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து 72ல் இருக்கான். சரிங்களா? இந்த 72ன்றது எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட். அந்த 1.40 1.45 அந்த டைம் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1.48. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக 1.45 அதுக்கப்புறம் இந்த கேண்டில் 48. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் 72க்கு மேலே சஸ்டெயின் ஆனானா அடுத்து நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா புட் சைடுன்றதை தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா இவன் இங்கே வீக் ஆகிட்டான். 72க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியலன்னா கால் சைடு வீக்கு அகைன் ஃபர்தராக அவன் புட் ஆப்ஷன் சைடு தான் மொமெண்டம் தரப்போகிறான் அப்படின்றத இதில் நான் க்ளீனாக மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? அதே அந்த 1.48க்கு பாருங்கள், 1.45ங்களா இந்த கேண்டில் எஸ்எல் என்ட்ரி. இவன் வந்து கரெக்டாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ எஸ்எல் என்ட்ரி லெவலில் 72 சப்போர்ட் எடுத்து இவன் மேலே மொமெண்டம் தர ஆரம்பித்ததுனால புட் ஆப்ஷன் சைடில் இந்த மூவ் கிடைச்சதுனால தான் இந்த 50 பாயிண்ட்டு தான் 24,900 என்ன பண்ணியிருப்பான் பீக்காக தந்திருப்பான். ஸோ இவன் இங்கே சப்போர்ட் எஸ்எல் என்ட்ரியில் சப்போர்ட் எடுத்ததுனால தான் இந்த 133க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 145 130. ஸோ இந்த லெவலில் வந்து 130க்கு மேலே நீங்கள் 133 மேலே வந்து இவன் பீக்கில் போவான்றது சொன்னது காரணம் என்னென்னா அவன் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் சொன்னேன் கைஸ். இந்த மாதிரி வந்து வேலிட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் பிகினர்ஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தெளிவாக டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து இதில் கூட வந்து
தம்ஸ் அப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹார்ட்டின் தரலாம். உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ, இல்லைனா வந்து டிஸ்லைக் தரலாம். லைக் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு கொடுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கொடுங்க. நான் நான் பாட்டுக்கு 40 பேர் குரூப்பில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வரீங்க, அப்புறம் 2 ஆள் வெளியே போகிறீங்க, அப்புறம் 4 நாள் கழித்து திரும்ப உள்ளே வரீங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான சப்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக வந்து உளவியல் ரீதியாக வந்து மனசை வந்து ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஏன் சொல்லித் தரணும் சொல்லுங்கள், என்ன காரணம்? உங்ககிட்ட நான் அந்த காசு கேட்குறேனா? இல்லை. ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. நாம் கற்றுக்கிட்டதை தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அது ஒரு என்னோட ஒரு குணாதிசயம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்பிங் டெண்டன்சியாக நிறைய பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ வேறு எந்த ஒரு விதமான நோக்கமோ உள்நோக்கமும் கிடையாது கைஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் எனக்கு உற்சாகப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ வெகு விரைவில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறீங்களோ அதை பொறுத்து நிறைய அப்டேட்ஸ் நான் தந்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைனா சைலண்ட்டாக நான் மட்டும் தனிமையாக ட்ரேட் பண்ணிவிட்டு நான் பாட்டு சைலண்ட்டாக இருப்பேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இது வந்து ஒன்றும் த்ரெட்டு கிடையாது. ஸோ பிடிச்சிருக்கவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அப்டேட்ஸை நான் டெலகிராம்லேயோ யூடியூப் சேனல்லையோ கண்டிப்பாக நான் தருவேன் கைஸ். ஸோ நம்பினோர் கைவிடப்படா. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்து ட்ரேட் எடுத்து யாரும் நஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கான சான்றுகள் தான் இங்கே பாருங்கள். எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம தரக்கூடிய இந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கோடுமே அதேமாதிரி ரிஜெக்ஷன் பாருங்கள். இதை சொல்ல மறந்துட்டேன் ஃபிபனாச்சியில். ஸோ மார்க்கெட் வந்து கீழே பெருசாக அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் திரும்ப ரிஜெக்ஷன் எங்கே இருக்கான் அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி ரிஜெக்ஷன் ஏரியான்றதை இங்கே சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் கரெக்டாக இங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கானா, திரும்ப மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்கள், இந்த எல்லோ பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஃபிபனாச்சி வச்சு எங்கே வந்து கோல்டன் ரேஷியோ இருக்கானோ அந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் தருவான். நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவான், இல்லைனா இங்கேருந்து புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ரிஜெக்ஷன் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து செல்லு புட் ஆப்ஷனாக பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்திங்கனாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். லாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடலாம் கைஸ். அதே மாதிரி ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி ரிவென்ஸ் ட்ரேட் யாரும் பண்ணாதீங்க. லாஸ் ஆகிட்டிங்கன்னா மூடி வச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். see you tomorrow. பாய். எல்லாருக்கும் கணபதி பூஜை வாழ்த்துக்கள், இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் கைஸ்.